Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை டெலிகிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் பார்க்க போகிறோம். அதாவது CS3391, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம், OOPன்னு சொல்லுவோம். சரியா? இந்த பேப்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம். பசங்க எல்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் என்னாச்சு பார்த்தா வீடியோஸ் வந்து நிறையா போடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க வாட்ஸ்அப்பில். அதனால தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேங்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. சரியா? மூணையுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிரித்து உங்களுக்கு இருக்குது. சரியா? அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். இந்த பார்ட் C கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த பார்ட் C கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3, சப்டிவிஷன் 4ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதுவாவது வந்து பரவாயில்ல, ஒரே கொஸ்டினுக்குள்ளே 4 சப்டிவிஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 15 மார்க் கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மார்க் அப்படி பிரித்து கொடுக்குறாங்க. சரியா? 4+4+, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து 7 அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா பிரித்து வேறு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ யூனிட் 1ல் பார்ட் Aல 20 கொஸ்டின் இருக்குது. 20 கொஸ்டின் போய் முக்கியமான கொஸ்டினா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். சரியா? ஆனால் நாம் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 20 கொஸ்டின் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்தா கொடுக்கல நம்ம. சரியா? இந்த 20 கொஸ்டினையும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 மார்க்லேயும் 2 சொல்யூஷனாக கொடுக்கலாம், இல்லை 3 சப்டிவிஷனாக கொடுக்கும்போது அதில் ஒரு சப்டிவிஷனாக இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸும் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 15 மார்க் கொஸ்டினில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் வந்து அங்கே இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து இதை வந்து 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா இது வந்து நமக்கு பார்ட் Cயில் 15 மார்க் கொஸ்டின்லேயே நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.